அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் ஒரே வாரத்தில் வசியமாக மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் மற்றும் தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் தாந்திரிகம் சேர்ந்து இருப்பதனால இந்த மெத்தட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா, அதாவது கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தாங்க. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இந்த தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு சின்ன தகவல், நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் சேனல்ல ஜோதிட ரீதியான அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ நிறைய பேர் நீங்க தனிப்பட்ட முறையில ஜோதிடம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம டெய்லியுமே குறைந்தபட்சம் 3 வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பது கொஞ்சம் நேரம் கிடைக்காம இருந்ததுங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 ஜாதகமாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ அப்படி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினால் போதும். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த நம்பரை நம்முடைய சேனல் வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். சோ நிறைய பேர் நீங்க கால் பண்றதா சொல்லியிருந்தாங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். நீங்க மெசேஜ் அனுப்பினாலே நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஜாதகம் பார்த்து பலன்களை இலவசமாக சொன்னால் அதற்கு பலிதம் இருக்காதுங்க. அதனால தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் இருக்குங்க. எல்லா டீடைல்ஸையுமே நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. மேலும் நிறைய பேர் இப்போ நீங்க புக்கிங் பண்ணியிருக்கிறதுனால இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஒரு வாரத்திற்கு பிறகுதாங்க அப்பாயின்மெண்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கும். சோ தேவைப்படுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் மிகவும் சாத்வீகமானவை. யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா சில பேர்லாம் வசியம்னா உடனே நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற வசிய முறைகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண மாட்டோங்க. இது எல்லாமே சாத்வீகமான முறை. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வசிய முறைகள் அனைத்தும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, ஏதோ மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நபருக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். உங்களை மிஸ் பண்றத அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் அதிகரிக்கும். நீங்க தவறே செஞ்சிருந்தா கூட உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். நீங்க சொல்ல வர விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும்னு அவர்களுக்கு தோன்றும். பிரிந்து வாழும் உறவுகள்னு மட்டும் கிடையாதுங்க. சில நேரங்கள்ல நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் கூட நம்மை புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் இது போன்ற முறைகளை நீங்க பயன்படுத்தலாம். சோ ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வசிய முறை ஒரே வாரத்தில் பலனை கொடுக்கக்கூடியது. வசியம்னா உடனே சில பேர்லாம் தவறான வார்த்தையாக நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. சித்தர்களும் மகான்களும் நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த வசிய கலையை நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரிந்து வாழும் கணவன்
மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த வசிய முறையை நீங்க பயன்படுத்துங்க. சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம செய்யணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கும் நேரம், அதே போல மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அன்ரூல்டு பேப்பர் தாங்க நீங்க எடுக்கணும். கோடு போடாத ஒரு சின்ன சைஸ் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய பெயரை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம். அதற்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பரை 2 முறை நீங்க எழுதணும். 2121 2121. இந்த ஏஞ்சல் நம்பரை 2 முறை எழுதியதற்கு பிறகு அதற்கு கீழே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. இனிஷியல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பெயர் மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இப்ப ஒரு சின்ன கவர் நீங்க எடுத்துக்கோங்க. சிப்லாக் கவர் மாதிரி ஒரு கவர் நீங்க எடுத்துக்கலாம். அதுல 2 ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரையை நீங்க போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த சர்க்கரையும் யூஸ் பண்ண கூடாது. நாட்டு சர்க்கரை, பனம் கற்கண்டு, வெல்லம் போன்ற பொருட்களை பயன்படுத்த கூடாதுங்க. வெள்ளை சர்க்கரை மட்டும் தான் இந்த மெத்தடுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். சர்க்கரைக்குள்ள 3 ஏலக்காயை நீங்க போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நல்ல ஏலக்காய்களை எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க ஏலக்காய் வச்சிருந்தீங்கன்னா அதையே பயன்படுத்திக்கலாம். விதைகள் வெளியேறிய வாசனை இல்லாத ஏலக்காயை யூஸ் பண்ண கூடாதுங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. 3 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம சேர்க்கணும். சர்க்கரையில் ஏலக்காயை நீங்க போட்டதற்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரையும் அந்த கவர்க்குள்ள நீங்க போட்டுருங்க. முக்கியமான விஷயம், அந்த பேப்பரை நீங்க மடிக்க கூடாதுங்க. சர்க்கரை மற்றும் ஏலக்காய் நீங்க எழுதி இருக்கக்கூடிய அவங்களுடைய பெயர் அல்லது அந்த ஏஞ்சல் நம்பர் மேல படுவதை போல நீங்க வைக்கணும். நீங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரிவதை போல கரெக்டா நீங்க செஞ்சு வச்சிருங்க. இப்ப இந்த கவரை உங்களுடைய மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. கவர்க்குள்ள இருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் சர்க்கரையை மணல் சார்ந்த பகுதி, செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடலாம். அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். வெளியே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரை நீங்க டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் என்னைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணாலும் இந்த பொருட்களை நீங்க எடுத்து போட்டுருங்க. இன்கேஸ் நாளைய தினம் சனிக்கிழமை இந்த தாந்திரிகம் காலை நேரத்தில் நீங்க செய்றீங்கன்னா மதிய நேரமே அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக அந்த பேப்பரை எரிச்சிட்டு மற்ற பொருட்களை நீங்க செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா முழு நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதிகபட்சமாக ஒரு வாரத்திற்குள்ளாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை அன்பாக தேடி வருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.